ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் போடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்த வீடியோ தான் இது. வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு 20 கண்ணுங்க நடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ. செடி நட்டது வந்து மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், பசங்க விபினு கவின் இவங்க எல்லோரும் தான் நட்டாங்க செடிங்களை. வேலை செய்கிறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அந்த அண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவங்க 2 பேரும் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க. பசங்க சும்மா மாமியார் பசங்க சும்மா வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க தான் அது ஏற்கனவே பள்ளம் எடுத்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதனால் அதில் என்னெல்லாம் மருந்து உரம்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு அவங்க அந்த செடியெலாம் வச்சு சுற்றி அந்த தண்ணி நம்ம ஊற்றினாக்கா இப்போ வெளியில் போகாதுன்னா அந்த ரவுண்டாக பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வந்து எங்கே எடுத்தோம் அப்படின்னாக்கா, எங்காணிலே கிணறு இருக்குதுன்னு சொல்லியா, அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி மோட்ரு போட்டு தண்ணி இறச்சிக்கணும். இது எல்லா கண்ணுகளுக்குமே தண்ணி போச்சு. என்னென்னா, இந்த செடிங்க வந்து நம்ம ஆந்திராவிலேருந்து தான் வர வச்சோம். ஒரு 20 கண்ணுங்க வர வச்சோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம், எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி என்றைக்குனாக்கா 24ஆந்தேதி காலையில் தான் அன்றைக்கி வந்து கொடுத்தாங்க. செடிங்களை கொடுத்துட்டு போனாங்க, வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தார். வந்துட்டு அன்றைக்கி அடுத்த நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி. அப்புறம் இல்லை வேணாம், செடி எடுத்துருந்தோன்னா இன்றைக்கே வச்சிடலாம், எதுக்கு சும்மா வச்சுட்ருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏற்கனவே பள்ளம் எடுத்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதனால் இவங்க வந்து டக்குன்னு செடிலாம் வச்சு என்னென்ன பண்ணணுமோ அந்த மருந்தெல்லாம் உரம் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு கண்ணை சுற்றி குழி எடுத்து இது தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரவுண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா 20 கன்று இருக்குது இல்லையா? 20 கன்றுமே வந்து 10 அடி 10 அடி கேப்பை தான் வச்சோமே. 10 அடி 10 அடி கேப்பில் வச்சுட்டு ஒரு ட்ரக்கு லாரி உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம், அந்த அளவுக்கு தான் இடம் விட்டு தான் வச்சோம். ஏன்னா நாளைக்கு கழனியில் போயிட்டு நம்ம எதனா ஏர் ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் முன்னாடியே நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி 10 அடி 10 அடி கேப் விட்டு தான் வந்து பள்ளம் எடுத்து வச்சுருந்தோம். அதனால் அதில் அழகாக வச்சு அதில் சூப்பராக வச்சுட்டாங்க அவங்க செடிங்களை. கொஞ்சம் வளர்ந்த செடிங்களாக தான் வாங்கணுமே. ஏன்னா வந்து சும்மா குட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் பராமரித்து அது இதுன்னு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை வேறு. அதனால் கொஞ்சம் வளர்ந்த செடிங்களாகவே வாங்கிட்டு வந்தோம். அவங்க செடி கொடுத்தவங்க சொன்னாங்க, எப்படியும் நீங்கள் ஏப்ரல் மேலாம் வந்து காயெலாம் வச்சிரும், பழமே பறித்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கான மரம் தான் கொடுத்துருக்கோம். அப்போலாம் வந்து சின்ன செடிங்களாம் வைப்போம், இல்லை விதை ஏதாச்சும் நடுவோம், அது முளைச்சி வரணும். இப்போலாம் வந்து அப்படிலாம் இல்லை, பெரிய பெரிய செடிங்களாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு, நம்ம சின்ன ஒரு 2 அடியில் செடி வாங்குறோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, 5 அடியில் வாங்குறோன்னா ஒரு ரேட்டு, 10 அடியில் வாங்குறோன்னா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்த செடிங்களாகவே கொஞ்சம் வாங்கிட்டோம். தென்னங்கன்று மட்டும் ஒரு கீழே ஒரு 4 கன்று நட்டுருந்தோம். அப்புறம் அங்கே உளுந்து போட்டிருந்தேன் இல்லையா? அந்த இடத்துல ஒரு 6 தென்னங்கன்று வச்சுருக்கோம். மொத்தமாக ஒரு 10 தென்னங்கன்று இருக்குது. மற்றதெல்லாம் மாமரம், லெமனு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அவக்கடா, இது மாதிரி ஒரு 20 கன்றுங்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுனாக்கா, கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு அந்த இடத்த இந்த 10 அடி 10 அடி கேப் விட்டுருந்தோம் இல்லையா? அந்த கேப்பில் ஏன் நம்ம சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஏர் ஓட்டி அந்த இடத்துல வந்து மிளகா நாற்று நட்டு வச்சுருந்தோம். ஏற்கனவே கத்திரிக்காய் நாற்று அதுன்னு கொஞ்சம் நட்டு வச்சுருந்தாங்க, வாழைக்கன்று அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த கேப்லலாம் ஏன் சும்மா விடணும் இடத்த அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகா நாற்றுங்க நட்டுருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மிளகா நாற்றெல்லாம். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த மருந்து போடுங்க. மருந்து போட்டிங்கனாக்கா செடி வந்து நல்லா செழிப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் செடி அப்படின்னு சொன்னாங்க. உளுந்து செடியில் கொஞ்சம் பூலாம் வச்சுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, அப்லோட் பண்ணிவிட்டேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.